போன பத்திரிக்கை தோ இங்க கிடக்குது பாருங்க. எரிச்சவ முன்னாடி நின்னுட்டு இருக்கா. இதை விட உங்களுக்கு வேற என்ன சாட்சி வேணும்? நாம எல்லாரும் இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். யார் பேச்சுக்கும் மரியாதை இல்லாம எதுவும் பேசாம இப்படி கல்லு மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? பாரதி, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா இத நீ தான் பண்ணிருக்கன்னு அப்பட்டமா தெரியுது. ஆமா, நான் தான் அந்த பத்திரிக்கையை எரிச்சேன். பாத்தீங்களா பாட்டி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்ம இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு தெனாவட்ட பதில் சொல்றான்னு பாருங்க. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா இந்த வீட்ல இருந்துட்டு ஏன் கல்யாண பத்திரிக்கை அவ எடுத்து எரிச்சிருப்பா? பாட்டி, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவ என்ன வேலை பாத்திருக்கான்னு பாத்தீங்களா? முதல்ல இருந்தே என் கல்யாணத்துல இவ பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. அதுவும் இவ பொண்ண ஆதி தத்தெடுத்ததுக்கு அப்புறம் இவளோட ஆட்டம் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. என் கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன வேணா பண்ணலாம், ஆதிய வளைச்சு போடலான்னு பாத்திருக்கா. மித்ரா, இதுக்கு மேல வார்த்தையை விடாத. அது நல்லதுக்கு இல்ல. பின்னாடியே அதுக்கான பலனை நீ கண்டிப்பா அனுபவிப்ப. பாத்தீங்களா பாட்டி, நீங்க இவ்ளோ பேர் இருக்கீங்க, உங்க எல்லாரும் முன்னாடியும் அவ எப்படி என்ன மிரட்டுறான்னு பாத்தீங்கல்ல? பாரதி, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் பேத்தியோட வாழ்க்கையை அழிக்க வந்துட்டு இப்போ எங்க முன்னாடியே அவளை மிரட்டுறியா? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? பாட்டி, இவள அந்த அளவுக்கு இந்த வீட்டுல விட்டதே நம்ம தப்புதான். நானும் ரொம்ப நாளா இவங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க யாரும் என் பேச்ச கேட்கற மாதிரி இல்ல. நம்ம கூட இருந்துகிட்டு நாம போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்ணிருக்கா. இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லும் போதெல்லாம் ஆதிதான் பரிதாபம் பார்த்து பார்த்து இங்கேயே தங்க வச்சுட்டு இருக்காரு. அதுக்குதான் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன பாரதி, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தா அதை எடுத்துட்டு போய் எரிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னங்க நீங்க எவகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆதிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நல்லவ மாதிரி நடிச்சு ஆதியை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. கம்பெனில வேலை பாக்குறாளேன்னு பரிதாபப்பட்டு வீட்டுல தங்க வச்சா அவ வீட்டு முதலாளிக்கு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் தைரியமா இவ்வளவு பெரிய காரியத்தை அசால்ட்டா பண்ணிட்டு நான் பண்ணனே எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா பாரதி, பத்திரிக்கையை ஏமா எரிச்ச? பாரதி,